ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா இங்கிலாந்து தேர்ட் டே முடிஞ்சிருச்சு. பீடா என்ன ஆச்சு இன்னைக்கு? இன்னிங்ஸ் டிஃபீட் நடந்துடும், இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருமே நினைச்சோம். ஆனால் இங்கிலாந்து மேனேஜ் டு டூ வெல் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். இதை எப்படி பாக்குறீங்க? பிச்சு ஒரு மாதிரி நீங்க சொன்ன வேர்டு அன்ரூலியா பிஹேவ் பண்ணுமா ஏதோ ஒன்று வேற சொன்னீங்க. அந்த மாதிரியும் ஆகாம நல்ல ஒரு சர்ஃபேஸா தான் இருந்துச்சு. பட் இதையும் நீங்க சொன்னீங்க, ஒரு இதுல பெரிய டெமன்ஸ் எல்லாம் இல்ல பிச்சில், யூ பிளே வெல் யூல் கெட் த ரன்ஸ் அப்படின்னு. ஸோ நடந்தது எல்லாத்தையும் பத்தி சொல்லுங்க, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல டு பி ஆனஸ்ட் வித் யூ, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப இந்தியா வந்தோடனே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். 15 ரன் தான் அடிச்சாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர் ஒரு குழி புழிஞ்சாங்க. டாம் கண்ணா பண்ணான்னு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிச்சாங்க. எப்படி வேணா ஆயிருக்கும். 15 ஓவர்ல 89 ஃபார் ஒன் ஃபர்ஸ்ட் செஷன். அதுக்கப்புறம் செகண்ட் செஷன்ல விக்கெட் விழ ஆரம்பிச்ச உடனே அவங்க அந்த பேஸ் பால் அப்ரோச்சை கண்டினியூ பண்ணாம இப்ப செகண்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா 83 ஃபார் 4 இன் 27 ஓவர்ஸ். டப்பு டப்புன்னு விக்கெட் விழுந்து 42 ஓவர்ஸ்ல 172 ஃபார் 5 செஷன் டூல. அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த ஃபோக்ஸும் ஒரு பக்கம், இவர் போப் எப்படின்னா இவர் வெயிட்டிங் ஃபார் த லூஸ் பால்ஸ். இந்த ஃபோக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. எதுவுமே பெருசா எதுவுமே ரிஸ்கே எடுக்கல. கரெக்டா ஓகே நம்ம கிரைண்ட் பண்ணி ஆடலாம் அப்படின்னு. இப்பயும் சொல்றேன், அந்த பிச்சு இட் இஸ் ஸ்டில் சேலஞ்சிங் டு பேட். இட்ஸ் நாட் ஈஸி டு பேட். இப்ப நான் அதையும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் பேச்சு மாறுறேன்னு ஆயிடும். ஸ்டில் ஐ வுட் சே அட்வான்டேஜ் ஃபார் போலர்ஸ்னு. இப்ப ப்ராப்ளம் இந்தியாவோட மைண்ட் செட் என்னன்னா, இப்ப தேர்ட் செஷன் என்ன ஆச்சு உங்களுக்கு, 142 அண்ட் 35 ஓவர்ஸ், 4 ஓவர் தான். அது பேஸ் பால்லாம் கிடையாது. பேஸ் பால்லாம் சொல்லாதீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல பேஸ் பால் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சாங்க, சரி ஆடலாம் போல இருக்கு. இப்போ இதுவும் இந்தியாவும் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி அப்படியே அது ஒரு 5 டே டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தெரில சார். இங்க அடிச்சுட்டு லாங்கா மிடான்ல ஒரு ரன் ஓடுறாங்க, முன்னாடி தள்ளிட்டு ஸ்வீப்பர்ல ஒண்ணு ஓடுறாங்க, பேக் ஃபுட் போயிட்டு பாயிண்ட்ல நிறுத்திட்டு ஓடுறாங்க. ரன் வந்துனே இருக்கு. எப்ப நீங்க ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, டாட் பால் மேல டாட் பால், ஒரு பால் பக்குன்னு திரும்புது, அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 பால் அடிக்க போவாங்க. உங்களுக்கு ரன்னு வந்துனே இருக்கு அப்படிங்கும்போது போப் மாதிரி ஒரு ஆள்லாம் சுத்துற ஆள் கிடையாது. பேர்ஸ்டோ அட்டாக் பண்ணுவாரு. பென் ஸ்டோக்ஸே என்ன பண்ணாரு, எவ்வளவு பால் ஆடினார் பாருங்க அந்த 6-7 ரன்னுக்கு அவரு. சோ 36 தே பால் 6 ரன். they have decided, okay look, it is not that difficult to bat. ஒரு சில பால் பட்டு மேல அப்படி போதுக்கு. இப்போ ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஒன்று அடிச்சாரு ஒலி போப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பால் இங்க போய் ஸ்ட்ரைக்கர் பரத்தி இப்படி பிடிச்சாரு. சோ இப்ப நான் இப்ப அவங்க 316 அடிச்சதுனால பிச்சு ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அது பார்ஷியாலிட்டி. ஐம் டாக்கிங் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. இங்கிலாந்து பேட்டட் எக்ஸ்ட்ரீம்லி வெல், பட் ஐம் நாட் ஷூர் வெதர் இந்தியா வேர் ஆன் தட் அட்டாக்கிங் மைண்ட் செட் அட் ஆல். இப்ப நானே ஒரு ட்வீட் போட்டேன், அந்த மாதிரி போலர்ஸ் வில் கோ ஃபார் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு இங்கிலாந்து போலர்ஸுக்கு. இன்னைக்கு தட் ஹஸ் ஹேப்பன் டு த இந்தியன் போலர்ஸ். வி ஹவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். நம்ம சரியா ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணலன்னா அதையும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். சும்மா பயஸ்டா ஒரு ரெண்டு இங்கிலாண்டை பத்தி குறை சொல்லின்னு இந்தியா பத்தி புகழ்ந்து பேசினா தட் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் தட். அன்பார்ச்சுனேட்லி இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி அவங்க எல்லா பாலும் அடிக்க போறாங்க, எல்லா பாலும் அடிக்க போறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல அவங்க அடிச்சாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மைண்ட் செட்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அட்டாக்கிங் எப்ப சார் கஷ்டமா இருக்கும்? இப்போ வாட் எவர் இட் இஸ், ஒரு பேட்ஸ்மேன்னா ஒரு ஷார்ட் லெக், ஒரு சில்லி பாயிண்ட், ஒரு ஸ்லிப் இருந்தா, ஒரு பால் 2 பால் திரும்புதுன்னா தான் இப்ப இறங்கி அடிக்க போவாங்க, ஏதாவது பண்ண போவாங்க. நீங்க கிட்ட யாருமே இல்ல. கொஞ்சம் மிட் ஆஃப் கொஞ்சம் பின்னாடி இருக்கு, மிடான் கொஞ்சம் பின்னாடி இருக்கு, ஸ்வீப்பர் பின்னாடி இருக்கு, பாயிண்ட் ஸ்கொயரா ஒரு பக்கம் பின்னாடி இருக்கு. நான் பேட்ல கரெக்டா போயிட்டு ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடினா ஒரு ரன் வருதுன்னா ஐ வுட் ஹாப்பிலி டேக் இட். வை ஷுட் ஐ டேக் ரிஸ்க்? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அந்த ட்வீட்டை போட்டேன். 2 அடி அடிச்சா என்ன பண்றாங்க, ஃபீல்ட ஸ்பெட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த பயம் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல, ஐயோ ஒருவேளை ஒரு 200 சேஸ் பண்ணி நம்ம தோத்துருவோமா. தோக்க சான்ஸே கிடையாது. 270 வந்தா மேட்ச் ஒரு மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய 270 கீழே டார்கெட் இங்கிலாந்து செட் பண்ணா இங்கிலாந்து ஜெயிக்க முடியாது, டிஃபெண்ட் பண்ண முடியாது வித் போலிங் அட்டாக் வாட் தே காட். இந்தியா அதை யோசிக்காம கொஞ்சம் நெகட்டிவா பயப்படுறாங்க ஒவ்வொரு ரன்னு போகும்போதும். அந்த மைண்ட் செட் நாளைக்கு போயிட்டு இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கங்கே போச்சுன்னா லீச்சு கீச்சு எல்லாரும் பிளாக் பண்ணுவாங்க. ஒரு 220 அந்த மாதிரி போய் ஒரு 8 டவுன்னா இந்தியா வில் ஸ்டார்ட் பேனிக்கிங், விச் இஸ் நாட் நீடட் அட் ஆல் அக்கார்டிங் டு மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே. ஃபர்ஸ்ட் லஞ்ச் வரைக்குமே கொஞ்சம் நான் இங்கிலாந்து போயிட்டாங்க ஒரு ஸ்கோர். அதுக்கப்புறம் போஸ்ட் லஞ்ச் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெல் போட்டாரு.
அவர் 2 வாட்டி அவுட் ஆகினார் டக்கெட்டை. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலர். நம்ம என்னதான் சொன்னாலும் ஸ்பின்னர்ஸ் ஃபேவரா இருக்கு, எந்த கண்டிஷனா இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவ் பவுலரா இருக்கார் பும்ரா. எஸ்பெஷலி கம்மிங் பேக் ஃப்ரம் அன் இன்ஜுரி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் கப் வந்து அவர் அவ்வளோ எல்லா அட்டென்ஷனுமே சிராஜ் நிறைய பேர் மேல இருந்தாலும் ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மரா இருந்தார். ஆனா அவரோட பெஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. ஈவன் டுடே ஹி ப்ரூவ்ட் இஸ் கிளாஸ். அந்த கிளாஸ் ஆக்ட் பும்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு அது சேனாவா இருக்கட்டும், சப்கான்டினென்டா இருக்கும், பும்ரா வில் கம் ஃபார் த கில். அந்த தப்ப தானே சார் அவங்க பண்ணாங்க ஆண்டர்சன் இல்லாம. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து பும்ரா வந்து அந்த 2 விக்கெட் எடுக்கலன்னா இன்னும் சுச்சுவேஷன் பேடா போயிருக்கும். ஆமா, அதுதான் கேக்குறேன். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ஷனே இல்ல. அன்பார்ச்சுனேட்லி ரூட் த பேட்ஸ்மேன் ஹாஸ் டு பி த பெஸ்ட் bowler ஃபார் them. தட் இஸ் a ரீசன் இந்தியா went on to score 436. You got a guy like ஆண்டர்சன். ஒரு பார்ட்னர்ஷிப் போகும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பிரேக் த்ரூ கொடுத்திருந்தா இந்தியா wouldn't have got that lead at all. சோ அங்கேயும் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. விட்டு வந்து குத்துன்னு குத்துறாரு, குத்தி பிரயோஜனமே கிடையாது. ப்ரோ லென்ஸ் எப்படி பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு போட்டாரு பாருங்க. ஸ்லோயர் ஒன்ல டெஸ்ட்ல எத்தனை பேர் நீங்க ஸ்லோயர் ஒன் போட்டு பாத்திருக்கீங்க? ஸ்லோயர் ஒன் வேற போடுறாரு. என்ன முன்னாடி போனா பக்குன்னு இங்கே அடி வாங்குது. அப்படிங்கும் போது தட் இஸ் த வெரைட்டி இங்கிலாந்து லேக்ட். லீச்சு ஒரே மாதிரி போலர், ஹார்ட்லி ஒரே மாதிரி போலர், ரேயான் அஹமத் வெரி குட், ஆனா லேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரூட் இஸ் அ பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர், பட் இஸ் ஸ்கில்ஸ் ஆர் மோர் தென் அ பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர். அப்படிங்கும் போது இந்த போலிங் அட்டாக்கை வச்சு எவ்வளவு நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் தெரியாது. கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேம் எடுத்துட்டு போனாரு, ஃபோக்ஸ் எல்லாருமே. ஆனா அவங்க அப்ரோச் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ் பாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கன்வென்ஷனல் கேம் ஆடிதான் இந்த கேமை முன்னாடி எடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் அடிச்சதுமே வந்து அவர் பழைய அந்த சீன்லாம் இங்க இந்த தேட்டர்ல இல்ல. அவங்களோட அந்த படம் இந்த தேட்டர்ல ஓட்டல, வேற மாதிரி ஒரு படம் தான் இந்த தேட்டர்ல ஓடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது கரெக்ட் தானே? அப்ப பாஸ் பால் அப்படிங்கிற திரைப்படம் இந்தியா தியேட்டர்களில் ஓடாது, அப்படிதானே சார்? அது ஃபைனலி உங்களுக்கு பேஸ் பால்ன்ற படத்தை ஓட்டி இப்ப ஒரு 4 சீன் அதுல நல்லா இருக்குன்னு எல்லாரும் தியேட்டர்ல விசில் அடிச்சுட்டு படம் பிளாப்ன்றது உங்களுக்கு ஓகேவா? இல்லைன்னா நீங்க ஒரு கன்வென்ஷனல் ஒரு படம் எடுத்து ஒரு சில்வர் ஜூப்ளி ஆகணும்ன்றது ஓகேவா? இப்ப இங்கிலாந்து ஹாஸ் டு டிசைட் வெதர் தே டு பிளே ஃபார் த ஃபேன்ஸ். 75 ஓவர்ல நீங்க வந்து ஒரு 5.5 ரன் ரேட்ல போயிட்டு மேட்சை நான் தோக்குறேன், இல்ல I'm going back to a conventional approach. I'm going to put a fight. I want to win the test match. If I don't win the test match, I'm going to give India a clear message. Hey, இங்க நான் வந்துட்டு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி 5-0 சொல்றதெல்லாம் நிறுத்திங்க, ஃபைட். அது என்ன வேணுமான்றது இங்கிலாந்து தான் டிசைட் பண்ணும். பட் இங்கிலாந்து ஹஸ் வெரி கரெக்ட்லி டுக் தட் அப்ரோச் தட் எனக்கு சில்வர் ஜூப்ளி படம் தான் வேணும் அப்படின்னு. எடுத்தோடனே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் திருப்பி சொல்றேன், 172 for 5 திருப்பியும் போக்ஸ் எல்லாம் வந்து அடிக்க போயிருந்தாங்கன்னா நான் ஒரு ட்வீட் போட்டேன், 75 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு. 77 ஓவர் போட்டுட்டு இப்ப 316 நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நல்ல பொசிஷன் வாட் தேவர் அட் எண்ட் ஆஃப் டே 2. எண்ட் ஆஃப் டே 2 இந்தியாவோட எட்ஜ் 81-19. இப்பயும் இந்தியாவுக்கு தான் எட்ஜ் இருக்கு, பட் த எட்ஜ் ஹஸ் கம் டிராஸ்டிக்லி டு 62-38. ஸ்டில் 62-38 இஸ் a handsome edge. நீங்க 81-19ல இருந்து 62-38 வந்திருக்கீங்கன்னா திஸ் டே ஹஸ் கம்ப்ளீட்லி ஒன் பை இங்கிலாந்து. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க ஜெயிச்சாங்க இங்கிலாந்து, செகண்ட் செஷன் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சாங்க 83 for 4, தேர்ட் செஷன் ஒரு 10 out of 10 செஷன். அதனாலதான் 62-38 இருக்கு. நாளைக்கு ஒரு 10 out of 10 செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் ஜெயிச்சாங்கன்னா அப்போ கூட they will be lagging behind, but it's going to put India under immense pressure. ஓகே, நாளைக்கு வே ஃபார்வர்ட் என்ன? இந்தியாவுக்கு என்ன, இங்கிலாந்துக்கு என்ன? எஸ்பெஷலி இந்தியா சேஸ் பண்ண போறாங்க. மேனேஜபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி தே டோன்ட் ஹேவ் கோலி. சுப்மன் கில் மாதிரி ஒருத்தர் இம்மென்ஸ் ப்ரெஷர். ரோஹித் சர்மா நல்ல டச்ல இருக்காரு, திடீர்னு விக்கெட்டை கொடுத்துறாரு. ஜெய்ஸ்வால் நல்ல இன்னிங்ஸ், கேஎல் ராகுல் நல்ல இன்னிங்ஸ். வி ஹேவ் அ லாங் டெய்ல் ஆல்சோ. வாட் ஷுட் இந்தியா டூ டுமாரோ, எஸ்பெஷலி கிவன் த திங்ஸ் தட் ஐவ் ஜஸ்ட் மென்ஷன், அண்ட் வாட் ஷுட் இங்கிலாந்து டூ டுமாரோ? இங்கிலாந்து கிரைண்ட் பண்ணினே இருக்கணும். இங்கிலாந்து should feel that okay, the pitch is difficult to bat, but I would expect India to be defensive. I would expect Indian bowlers to give me some loose balls. 126 இப்போ எனக்கு லீட்ல இருந்து I want to take the lead to 270 to give myself any chance. That is what England has to do, other to bat long. நாளைக்கு வந்து ஒரு 4 ஓவர் 2 ஓவர்ல இந்த பக்கம் ஸ்வீப்பிக்கு படிக்கிறேன்னா அதுக்கப்புறம் டெய்ல் வந்து உங்களுக்கு ஹார்ட்லி நிப்பாங்க எல்லாரும். போப் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 ரன்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க. 150-160 அப்படிங்கும் போது the bowling attack what they got, I don't see them stand a chance unless otherwise நீங்க சொல்ற மாதிரி India wants to prove me wrong badly. They got no chance of India losing. Even now India is in a commanding position. India என்ன பண்ணோம்,
126 தான் லீடு. 6 விக்கெட் போயிடுச்சு, 4 விக்கெட், 4 குட் பால், 10 ஓவர்ல கொத்தி எடுத்துடலாம். நீங்க வந்த உடனே இப்போ பாடும்போது என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் பின்னாடி இருக்கும், லாங் ஆஃப் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், டீப் ஸ்கொயர் லெக் பின்னாடி இருக்கும், மீட்டி 4 பேரை நீங்க பவுண்டரியில வச்சுட்டு போயிட்டு ஒரு 10 ஓவர் பார்ட்னர்ஷிப் செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தே வுட் ஆல்சோ பிலீவ் okay in the game and we can take it further forward. So India has to attack not with the way they bowl, with the feel what they got. நீ boundary அடிச்சுக்கிட்டே அடுத்து எடுத்துக்கோ. ஏன்னா margin of error when you're trying to hit good balls will result in wickets. They got 4 wickets in land. All of a sudden 10 good balls 4 wicket போயிடும் அப்படிங்கும்போது India should not be scared about giving some runs, 30-40 runs, that hold them out. 270 வந்தாதான் match will be interesting. அது கீழே வந்ததுன்னா England has got no chance, unfortunately, because of the wicket, bowling attack what they got. India is still in a very good position. ஓகே, ஸோ இந்த மேட்ச் என்ன ஆக போகுது நாளைக்கு பார்க்கலாம். இன்னமும் நீங்க வந்து இங்கிலாந்துக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் சொல்றீங்கன்னு எனக்கு தோணுது. ஐ ஆல்சோ திங்க் இந்தியா ஷுட் வின் கம்ஃபர்டபிளி. இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல, எனக்கு நான் திருப்பி அதை சொல்றேன், ஐ வாண்ட் இட்ன்ற நானு. இப்ப நான் சொன்ன மாதிரி 75 ஓவர்ல அவங்க ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸ் டிபீட்டோ இல்லைன்னா ஒரு 20 ரன் லீட் எடுத்து இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருந்தாலும் people would have completely written off, including me. To be very honest with you, I don't want it going forward to test matches. It's got 4 more test matches to go. I don't want that to happen. It is a good sign. England assured, hey, look, I'm not here to come and get whitewashed. I'm here to fight. ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. Hopefully, I want England to get to 200. 200னால இப்ப இந்தியன் ஃபேன்ஸ் எப்படி யோசிப்பாங்க? நீ கேக்குறீங்க ஒரு கேள்வி, ரோஹித் சர்மா விக்கெட் கொடுத்துறாரு, கில் இதுல ஃபார்ம்ல இல்ல, கோலி இல்ல, லாங் டெய்ல், கொஞ்சம் பயப்படுவாங்க. So it's always better that way England will get some respect, even though I feel I'm 100% sure that India is way on top. India will இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நிக்க வச்சு சுடாம நாளைக்கு ஓட விட்டு சுட போறாங்கன்னு சொல்றீங்க. நாளைக்கு ஓட விட்டு சுடுறாங்கன்னு பாப்போம். See, sir, to be very honest with you, that is what the competition you want to see when a series is 5-match test series. I'm happy the way the events have turned out, even though it didn't go the way what I told yesterday, that 75 over pata all out, I don't know. That is fine. I'll put my hand up and say that I'm wrong. England proved me wrong. Hopefully India doesn't go defensive tomorrow. They feel they come attacking and get the 4 wickets early and get the chase done. That is what exactly I'm looking at. Until we come back and take you through to what happened tomorrow. Definitely the game is going to get over by tomorrow. We'll come back and give us what exactly India did right on winning the test match. Until we come back to entertain you, thanks a lot and bye-bye.